வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் ஒரு சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் போன ஏற்காடு ட்ரிப் பற்றின vlog தான் போட போகிறேன். ஒரு நாள் இல்லை 2 நாள் vlog இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எங்கெங்கே போனோம், எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் காலையில் ஒசூர்லேருந்து 5:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரோட் பிரியும். அங்கேருந்து ஏற்காடு வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். 4900 அண்ட் அபோவ் ஃபீட் வந்து இருக்குது சி லெவல்லேருந்து ஏற்காடுக்கு. 20 ஹேர்பின் பென்ஸ் கிட்டத்தட்ட அதில் இருக்குது. ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்பட்டால் கூட இந்த ஹில்லில் வந்து நீங்கள் போய் ஒரு 2 நாள் தங்கி பார்க்கணும் அப்படின்னா அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்லேருந்து தங்குற இடத்துலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க இல்லை 2 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஏற்காடு. சுற்றியும் மலை, இந்த மரங்களோட அமைஞ்சிருக்க இயற்கையான சூழல் வந்து நமக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்து ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது எங்கே அப்படின்னா சேர்வராயன் வியூ பாயிண்ட் அப்படின்ற வியூ பாயிண்ட் இடத்துக்கு தான் போனோம். அங்கே சேர்வராயன் கோயிலும் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால நான் வீடியோ எடுக்கலை. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தான், பட் ஹில்ஸ் ரொம்ப அழகாகவே தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆர்ச்சரி, பலூன் ஷூட்டிங்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸும் வந்து நீங்கள் போனீங்கன்னா விளையாடலாம். இந்த சேர்வராயன் வியூ பாயிண்ட்லேயே வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கான சின்ன சின்ன இடங்கள்லாம் இருந்தது. உடனடியாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்கக்கூடிய கடைகளும் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன நன்னாரி சர்பத் ஒரு கிளாஸில் வாங்கினீங்கன்னா கூட 80 ருபீஸ் வாங்கினாங்க. அது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போன வியூ பாயிண்ட் பேர் பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்டு. இந்த பக்கோடா பாயிண்ட்டுக்கு போகிற வழியிலே ராஜராஜேஸ்வரி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த பக்கோடா பாயிண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் போன டைமில் லேசான மழையும் இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த சேலம் சிட்டியில் பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருந்தது, ஹில்ஸில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. 2 கிளைமேட்டையும் அட் அ டைமில் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்தது எங்களுக்கு. சின்ன கிராமங்கள் கூட அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரியும், வீடுகள்லாம் இருக்கிறது. இந்த பக்கோடா வியூ பாயிண்டில் ஒரு அழகான கோயிலும் இருந்தது, ஆஞ்சநேயர் கோயில். நான் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அதை எடுக்க மறந்துட்டேன். இந்த இதெல்லாம் ரசிச்சுட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் லன்ச் பக்கத்துலேயே மீட் அண்ட் ஈட்டுன்ற ஒரு கடையில் சாப்பிட்டோம். ரொம்ப டீசெண்டான டேஸ்ட்டில் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு போன இடம் தான் ஏற்காடு ஸ்கை பார்க். இங்கே டே டைம் ஆக்டிவிட்டீஸ்க்கு பர் ஹெட்டுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நைட் டைம் அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்க்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நைட் டைமில் போனீங்க அப்படின்னா லைட் ஷோவை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸில் அந்த அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் நடக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து லைட் ஷோ மாதிரி போடுறாங்க. பட் நாங்கள் அதுக்கு போகல. டே டைம் ஆக்டிவிட்டி மட்டும் நாங்கள் விளையாடிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் இந்த சின்ன ஹில் மாதிரி இருக்கிற இடத்துல ட்ரெக்கிங் பண்ணி போனீங்க அப்படின்னா கிளாஸ் பிரிட்ஜை ரீச் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். ஒரு வேளை உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஜீப் சஃபாரி மூலமாக மேலே வந்துக்கலாம். பெர் ஹெட்டுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த பிளேஸை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பிளேஸுன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஏறி வர்றதுக்கு நீங்கள் அந்த ட்ரெக்கிங்கில் வந்துட்டால் கூட மேலே 5 மாடி ஏறி வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் ஆனால் இடையில ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட வரலாம். அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து வித்தியாசமான மாடுகள்னு பேர்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த பேரெல்லாம் நான் மறந்துட்டேன். இங்கே கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த குரங்கு பொம்மை வந்து வச்சுருக்காங்க. பெரிய பொம்மையாக வச்சுருக்காங்க. இந்த குரங்கோட பேர் கிங் மியானி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் இருந்து தான் அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரங்கை வச்சு தான் லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா போன அட்வென்ச்சரஸ் கேம் பார்த்திங்கன்னா ஸ்கை சைக்கிளிங் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது. சைலண்ட் பார்க் இருக்குது, ஸ்கை சர்ஃபிங் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் வந்து நிறையா இருக்குது.
நெறைய ரோப் கேம்ஸ் தான் நெறையா இருந்தது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ற மாரியான ரோப் கேம்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து இறங்கி கீழ வந்தீங்கன்னா, ஸ்கை சைக்கிளிங்லேருந்து போனீங்கன்னா, ஒண்ணா எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு கீழ வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நாங்க போன டைம்ல 1, 2 ரோப் கேம்ஸ் வந்து அ ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நெறையா கூட்டம் இருக்கும்போது தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஆனா எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. எல்லா ரோப் கேம்ஸும் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கிங் மியானி கிட்ட தான் வரணும். இதுக்கப்புறம் போனது தான் பேர்ட்ஸ் ஏவியரி. இங்க போனீங்கன்னா நெறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்கும். நம்மளே போய் டைரக்ட்டா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நெறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம உள்ள போனோனேயும் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீட்ஸும் தராங்க. அந்த பேர்ட்ஸ் ரொம்ப அழகா சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுது. அழகா ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சீட்ஸை வந்து கையில் வச்சாலே பேர்ட்ஸ் ரொம்பவே அழகா வந்து உட்காந்துருது. நம்ம ஷோல்டர்லேயே கூட ஏறி உட்காந்துக்குது. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நெறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அதுவும் கிளி மாரி இருந்தது நெறையா இருந்தது. நான் நெறையா கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணல. ஒரே மாதிரி காட்டினா போர் அடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணவே இல்ல. ஒரு சில கிளிப்பிங்ஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணியிருக்கேன். இல்ல அப்படின்னா நெறையா ஒரே மாரி பார்த்து போர் அடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து டனல் அக்வாரியம். இந்த டனல் அக்வாரியம் கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஒரு 10, 20 பேர் உள்ள நிக்கலாம். அந்த டனல் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுலேயும் ஒரு சில ஃபிஷ் எல்லாம் வந்து விட்டிருந்தாங்க. சின்னதுலேருந்து பெரிய மீன் வரைக்கும் கலர் கலரா வந்து விட்டிருந்தாங்க. டனல் அக்வாரியம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்யூஷன் டனல் வந்தோம். இல்யூஷன் டனல்ல இந்த ஒரு இடம் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. மித்த இடம்லாம் வந்து மெயின்டனன்ஸ்ல இருந்தது. ஸோ எங்களால பார்க்க முடியல. டனல் பார்த்தீங்கன்னா, டனல் அக்வாரியம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் சின்ன சைஸ்ல தான் இருந்தது. அதுலேருந்து லெஃப்ட் வந்தீங்க அப்படின்னா, அ வந்து அந்த இல்யூஷன் டனல் போயிரலாம். அதுக்கப்புறம் வெளிய வந்தீங்க அப்படின்னா, இந்த ஜெயண்ட் ஸ்விங் இருந்தது. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. பட் எனக்கெலாம் போறதுக்கு கொஞ்சம் பயம். பட் நாங்க அதனால இந்த ஜெயண்ட் ஸ்விங்கில வந்து போகல. மத்தபடி எல்லா அட்வென்ச்சரஸ் கேம்ஸும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணுறபடி தான் இருந்தது. நம்ம உள்ள போகும்போதே நம்ம கையில இந்த மாரி ஒரு டேக் கட்டிடுறாங்க. ஒரு அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஒண்ணா டிக் பண்ணிட்டே வராங்க. அப்பதான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், என்ன பார்க்கல அப்படின்றத பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 12D மூவி வந்து போட்டாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. பட் அந்த கண்ணாடி போட்டு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது. இதில எப்படி தெரியுதுன்னு தெரியல. கொஞ்சம் கொய கொயான்னு தெரியிற மாதிரி இருக்கு. பார்த்துட்டு வெளிய வந்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கேக்டஸ் இருந்தது. இந்த கேக்டஸ் வந்து 200 வருஷம் பழையது. 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வச்ச ஒரு கேக்டஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது வந்து ஸ்கை பார்க்கில இருக்கிற மியூசியம்க்கு வெளிய வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு ஜெயண்ட் கேக்டஸ். அப்புறம் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 200 ஸ்கல்ப்சர்ஸை வந்து ஒரு மரத்தில் வந்து கார்விங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ்னு எல்லாத்தையுமே ஒரு மரத்தில் கீழே வந்து சிமெண்ட் மூலமாக வந்து கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 200 ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு போட்டு. அதை சுற்றியும் ஃபுல்லாகவே வந்து மூங்கில் மரங்கள் நிறையா வளர்த்து வச்சுருந்தாங்க. இந்த மரத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. பட் ஒரு சில சேனல்ஸில் போட்டிருக்காங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் வந்து இந்த இடத்துல தான், அதாவது இந்த மியூசியமில் தான் ஷூட் பண்ணதாக வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அலிபாபா 40 திருடர்களும் படம் தான் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்மன் கலர், அதாவது வந்து கேவா கலர் அப்படின்றத சொன்னாங்க. கலர் படம் எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொன்னாங்க. இந்த பேம்ப்ளெட்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு குடுத்தாங்க. இது வந்து அந்த ஸ்கை பார்க் அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்ல என்னென்ன விளையாடுறதுக்கு எல்லாமே அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்லேருந்து இல்யூஷன் டனல்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த பேம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க. நான் கொடுக்குறேன், டீட்டெயில்டாக இதை பாருங்கள்.
இந்த மியூசியம்லையுமே நிறையா பிக்சர்ஸ், அதாவது பழைய படங்கள் எங்கெல்லாம் எடுத்தாங்க, ஏற்காடில் என்னென்ன ஃபேமஸான பழைய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி நிறையா பிக்சர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து நைட் பார்க்குக்கான பேம்ப்ளெட். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அது போக இது வந்து ₹500 அப்படின்றதையும் இந்த பேம்ப்ளெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்க தங்கியிருந்தது வந்து சில்வர் ஓக்ஸ் ரிசார்ட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தோம். அந்த ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது ஏற்காடில் டே 2 காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல்லே நாங்கள் முடிச்சுட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க் தான் போனோம். இடையிலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு இடமும் இருக்குது. அங்கே சாக்லேட் வந்து மேக் பண்ணுறதை பார்க்கலாம். பட் நாங்கள் போன அன்னைக்கு பார்க்க முடியலை. ஏன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் நேற்றே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னனால பார்க்க முடியல. இது பீக்கு பார்க்கோட என்ட்ரன்ஸ். பீக்கு பார்க் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன கார்டன் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் அங்கேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ரொம்ப அழகான ஒரு புத்தர் சிலை பீக்கு பார்க் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய வகையான கோழிகள், அதாவது வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்ட்ஸ் வெரைட்டி, கோழி, நாட்டுக்கோழி வரைக்குமே நிறையா வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது நமக்கு அதோட ஷேப் அண்ட் சைஸுமே வித்தியாசமாக தான் தெரியுது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வரையும் ஆகும். ப்ளஸ் வந்து இங்கே கொய் ஃபிஷ் ஃபீடிங் வேறு வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக பெர் ஹெட்டுக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழும், அந்த பேர்டோட எடை என்ன, என்ன சாப்பிடுன்றத கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு போர்ட்லேயும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்செல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கும் நம்மளால் ஃபீட் பண்ணிக்க முடியும். நிறைய கோழி மாதிரியான வெரைட்டி தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு சில வாத்து ஐட்டமும் வச்சுருந்தாங்க. அதுக்கு நம்ம ஃபீடும் பண்ணலாம். ஒரு சில பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஒரு சில பேர்ட்ஸ் வந்து கூண்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம தூரமாக நின்று பார்க்க முடியும். பட் நாட்டுக்கோழி மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் வந்து கூண்டில் வைக்காமல் வெளியில் தான் விட்டுருந்தாங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. எல்லா பேர்ட்ஸுமே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த மினி டிக்கரும் வச்சுருந்தாங்க பசங்க விளையாடுறதுக்காக. இது ஒரு குழந்தைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. பீக்கு பார்க் லண்டன் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் விட்டுருக்காங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து உள்ளே எல்லாத்தையும் சுற்றி காட்டும். இதுக்கும் பெர் ஹெட்டுக்கு வந்து ₹1000 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குது. சின்ன ஹார்ஸ் தான், குழந்தைங்க பயமில்லாமல் போகலாம். அப்புறம் இது வந்து கொய் ஃபிஷ் ஃபீடிங். உள்ளே போனோன்னையும் நம்ம கையை வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லோஷன் மாதிரி தராங்க. அந்த ஸ்மெல்லு வந்து ஃபிஷ்ஷை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஃபிஷ் ஃபுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சோன்னா எல்லா ஃபிஷ்ஷும் நம்மளை தேடி வந்துடுது சாப்பிட்றதுக்காக. ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி தான் இருக்குது அந்த ஃபிஷ் ஃபுட்டு. அதை வந்து நம்ம போடும்போது நிறைய ஃபிஷ்ஷு ஒரு இடத்துல இருக்குது. நம்ம கையை கிட்ட கொண்டு போனோன்னையுமே வந்து வந்துடுது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எங்களுக்கு. இந்த கொய் ஃபிஷ் ஃபீடிங் வந்து ஒரு சின்ன ஃபவுண்டைன் செட்டப் மாதிரி வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ் ஃபீடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வாத்துக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு இடமும் இருக்குது. ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம கை நீட்டினோடனே அந்த வாத்தெல்லாம் வந்து சாப்பிட்ருது. அப்புறம் வந்து நிறைய பப்பீஸ் இருந்தது. ஆனால் எந்த பப்பியுமே ஆக்டிவாகவே இல்லை. எல்லாமே தூங்கிட்டு இருந்தது. இந்த நரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நாய் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக அங்கேயும் இங்கேயும் வந்து உலாத்திக்கிட்டு இருந்தது. ஜெர்மன் ஷெப்பர்டு வெரைட்டி மாதிரி இருந்தது. மற்ற எல்லா நாயும் இப்படி தான் தூங்கிக்கிட்டே இருந்தது. அப்புறம் பீக்கு பார்க்கு ஃபோட்டோ பாயிண்ட்டு. இந்த இடத்துல நின்று அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் ஏவியரி தான் இருந்தது. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணலை. இந்த பீக்கு பார்க் பஸ்ஸில் வந்து இப்போ நானும் என் பையனும் ஏறி போனோம். பெர் ஹெட்டுக்கு ₹100 சார்ஜ் பண்ணாங்க. நம்ம கீழே என்னென்னலாம் பார்த்தோமோ அது உயரத்துலேருந்து நம்ம அந்த பார்க் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து ஒரு 10 மினிட்ஸில் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அந்த ஏறின இடத்துலையே இறக்கி விட்டுறாங்க. லண்டன் பஸ்ஸுன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் பாட்டு
அந்த பார்க்க சுற்றி வரும்போது அந்த பஸ்ஸில் போட்டுக்கிட்டே தான் வராங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பசங்க கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பஸ்ஸு விட்டு இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆடு வெரைட்டி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஆடு, முட்டுக்கடா அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஆடுகளுக்கும் நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். கீரை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இது முட்டுக்கடா. இது கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வச்சுருக்காங்க. இது வந்து கிட்ட போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து நல்லாவே பெருசாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது எலியா இல்லை வந்து முயலான்னு தெரில, வெள்ளை கலரில் இருந்தது. இதுவும் ஆக்டிவாகவே இல்லை. 1, 2 சாப்பிட்டுட்டு இருந்தது. மற்றதெல்லாம் உள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு குரங்கு வெரைட்டின்னு சொன்னாங்க. இது பார்க்கவே ரொம்ப குட்டியாக ஒரு குட்டி பூனைக்குட்டி சைஸில் தான் இருந்தது. பார்க்க குரங்கு மாதிரியே இல்லை. பட் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான குரங்கா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீரை கொடுக்குறத வந்து ஆட்டுக்கு எல்லாம் குட்டி ஆடுலேருந்து பெரிய ஆடு எல்லாத்துக்கும் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பீக்கு பார்க் ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருந்த பேர்ட்ஸ் ஏவிரி இந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய கிளிப்பிங் ஆட் பண்ணலை. பீக்கு பார்க்கில் நிறைய பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் to 2 1/2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் இந்த பீக்கு பார்க்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்க்ளூடிங் அனிமல்ஸ் ஃபீடிங், பேர்ட்ஸ் ஃபீடிங் எல்லாம் சேர்த்து. இந்த கேமலுக்கு வந்து முட்டைகோஸ் கொடுத்தாங்க. ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து கீரை வந்து வச்சுருந்தாங்க. நம்ம கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. பட் ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணும்போது மட்டும் குழந்தைங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் வேகமாக பிடுங்குது. ஸோ குழந்தைங்க கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா புறா வெரைட்டி எல்லாம் ஒரு பக்கம் தனியாக வந்து சின்ன சின்ன கூண்டில் வந்து ஒரு ஒரு புறாவோட வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து 1, 2 நம்ம பார்த்ததா தான் இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதோட பேர்களும் வேற போட்டிருந்தாங்க. நான் நிறைய சேனல்ஸில் பார்த்தேன். இந்த பீக்கு பார்க்கில் வந்து பைத்தான் இருந்தது. பட் நாங்கள் போயிருந்த டைமில் பைத்தான் வந்து அங்கே இல்லை. அந்த இதவே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பீக்கு பார்க்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இந்த ஹைட் கம்மியாக இருக்க மாடும் கன்றும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பீக்கு பார்க்கோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் ஒரு மாதிரியும் வீக்கெண்ட்ஸில் ஒரு மாதிரியும் இருக்குது. 2 ஹவர்ஸில் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் போனது வந்து லேடி சீட் வியூ பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். இனி அடுத்து பார்க்க போகிறதும் 2, 3 வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான கிராமமும் தெரிஞ்சுது. இங்கே ஒரு சின்ன டெலஸ்கோபிக் ஹவுஸும் வச்சுருக்காங்க. 2 டெலஸ்கோப் வச்சு நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த டெலஸ்கோபிக் ஹவுஸில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஹாலுக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு கிராமமும், 2வது டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது ஓமலூரில் இருக்கிற ஒரு கோயிலும், அதாவது ஏற்காடுலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருந்தது. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நிறையா பிளேசஸ்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பெருசாக கார்டன் செட்டப் மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறமும் வந்து 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டும் சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு 2 இடம் இருக்குது. இது ஃபுல்லாகவே கார்டன் மட்டும்தான் வந்து அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் எல்லாருமே நடக்கிற மாதிரி இருக்கும். மேலே வரையும் கார் போகுது. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கார் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. இங்கே இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கீழே வந்து ரோஸ் கார்டன் இருக்குது. ரோஸ் கார்டனுக்கு தனியாக டிக்கெட் வாங்க வேண்டாம். இங்கே வாங்கினதையே அங்கேயே யூஸ் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போயிட்டோம். நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகல. சரி நடந்து போயே பார்ப்போம் அந்த கார்டன் வழியா அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். சின்ன சின்ன இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இடம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் போனது வந்து ஜென்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். கொஞ்சம் படி இருந்தது. அந்த படி வழியாக மேலே ஏறி போனோம் அப்படின்னா ஜென்ஸ் வியூ பாயிண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான வியூ வந்து ஹில்ல வந்து பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த வியூ பாயிண்டில் நிற்கும்போது மட்டும் நல்லா காற்று சில்லுன்னு இருந்தது. அங்கேருந்து அந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சில பென்ஸை மட்டும் நம்மளால் ஈஸியாக வியூ பண்ணிக்க முடிஞ்சுச்சு. லாஸ்ட்டாக இப்போ பார்க்குறது சில்ட்ரன்ஸ் சீட் வியூ பாயிண்ட்டு.
3 வியூ பாயிண்ட்டும் அடுத்தடுத்து இருக்கு. கொஞ்சம் மேல மேல இருக்கு. ஒரு இடத்துலருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியான வியூவும் ஹேர்பின் பெண்டு ஒவ்வொரு மாதிரியா வந்து தெரியும். பட் எல்லா இடத்துலையுமே அந்த வியூ பாயிண்ட் கரெக்ட்டா பார்க்குற இடத்துல ரொம்ப சில்லுன்னு காத்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளசன்ட்டா இருந்தது. இப்ப லாஸ்ட்டா சில்ட்ரன் சீட் வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, பட்டுப்பூச்சி வளர்ப்பு மையத்துக்கு தான் போறோம். இங்க வந்து பட்டுப்பூச்சி ஃபர்ஸ்ட் டேலேருந்து எத்தன நாள்ல வந்து டெவலப் ஆகுது, நமக்கு பட்டு வந்து எப்படி கிடைக்குது, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாநிலத்தில எந்தெந்த பட்டெல்லாம் கிடைக்குது, அப்படின்ற மாதிரி நெறைய வச்சிருந்தாங்க. இது வந்து மல்பெரி நாத்துலேருந்து சின்ன சின்ன பட்டுப்புழுலேருந்து ஃப்ரம் த டே ஒன்லேருந்து 45 டே வரைக்கும் அதோட க்ரோத் எந்த மாதிரி இருக்கும், என்ன சைஸில் இருக்கும் அப்படின்றத வந்து நெறைய வந்து மாடல் மாதிரி வச்சிருந்தாங்க. பட்டுப்பூச்சியோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும்? அது தோல் உரிச்சா எப்படி இருக்கும்? முதல் பருவத்தில எப்படி இருக்கும்? 2ஆம் பருவத்தில எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒவ்வொரு பருவத்திலயும் ஒரு நாள் ஒரு காலகட்டத்திலயும் எந்த மாதிரி இருக்கும்? அப்படின்றதையும் வந்து மாடலுக்காக வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இத குழந்தைங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா வந்து நெறைய தெரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுமே பட்டுப்பூச்சிய பத்தி நெறையா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வந்து மெஷின் தறி சில்க் வந்து தயாரிக்கிறது. இது வந்து கைத்தறி. இந்த 2மே வச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் அப்படின்றதுக்காக. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்களும் இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க இன்ஃபினிட்டி வெல் வந்து வச்சிருந்தாங்க. இதில வந்து ஒரு குண்டு போட்டீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் பித்தகோரஸ் இது நெறையா வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அம் இந்த இது பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் வந்து வச்சிருந்தாங்க. இன்ஃபினிட்டி வெல் வந்து வச்சிருந்தாங்க. இதுலேருந்து உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த கிணறு வந்து கன்டினியூஸா போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஹைட் என்னமோ நம்ம நின்னோம்னா இடுப்பு அளவுக்கு இருக்கிற மாரி தான் இருந்தது. அப்புறம் ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி ஒரு பிக்சர் வந்து வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தது. சின்ன பசங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து இந்த சைடு மூவ் ஆனா எப்படி இருக்கும்? அந்த சைடு மூவ் ஆனா எப்படி இருக்கும்? அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஆ அப்புறம் வந்து நியூட்டன்ஸ் கிராடல் இப்போ வந்து மூவ் பண்ணி விட்டோம்னா எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஹெட் ஆன் த பிளேட் இந்த பக்கம் வந்து வெளியே உள்ள வெளியே இருந்து உள்ளே போனோம் அப்படின்னா தலை மட்டும் மேலே வரும். ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக போனது ரோஸ் கார்டன் தான் போனோம். பட் ரோஸ் கார்டன்னு பேர் மட்டும்தான். பட் ரோஸ் கார்டன் எதுவுமே பெருசாக இல்ல. அப்போ தான் வந்து அமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப தான் செடிகளா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. நல்ல குரோட்டன்ஸ் செடி மாரி இருக்கிற அந்த லீஃப் மட்டும் நெறைய இருக்கிற செடிகள் மட்டும் தான் நெறைய இருந்ததே தவிர, ரோஸ் வந்து கம்மியா இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அப்ப தான் நட்டு வச்சிருக்காங்க. 1, 2 மொட்டு வந்து ரோஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் நெறைய பூ வந்து ரோஸ் செடிகள் வச்சிருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா, இது நல்லாருக்குன்ற மாரி ஃபீல் இருந்தது. அப்புறம் சின்னதா கிட்ஸ் கார்டன் ஒண்ணு இருந்தது. கிட்ஸ் வந்து ப்ளே ஏரியா மாரி இருந்தது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டோம். இங்க சுத்தி பார்க்குற இடம் இவ்வளோதான். பட் வியூ பாயிண்ட் வந்து போனீங்க அப்புட்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது இருக்கு. இன்னுமே வந்து பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சரஸ்ன்னு ஒரு இடம் இருந்தது. அங்க நாங்க போகல. நாங்க வந்து 2 நாள் என்னென்ன இடம் போனோம் அப்படின்றது தான் காட்டியிருக்கேன். போட் ஹவுஸ் போனோம் லாஸ்ட்டா. போட் ஹவுஸ்க்கு பக்கத்திலேயே வந்து அண்ணா பார்க் இருக்கு. பட் லேட் ஆயிடுச்சுன்றனால அண்ணா பார்க் நாங்க போகல. போட்டிங் வந்து 2, 3 இருக்கு. வந்து துடுப்பு போட் இருக்கு. நம்மளா தனியா போற மாரி பெடல் போட் இருக்கு. மோட்டர் போட்டும் அவைலபிள் இருக்கு. ஒண்ணும் ஒரு பிரைஸ் ரேஞ்சில வந்து வச்சிருக்காங்க. லாஸ்ட்டா போட்டிங் முடிச்சுட்டு, நாங்க செகண்ட் டே ஈவினிங் ஒரு 4:30க்கு போல நாங்க ஏற்காடுலேருந்து கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோம். ஒரு 5:30க்குள்ள நாங்க சேலம் வந்து ரீச் ஆயிட்டோம். ரொம்ப சீக்கிரமாவே ஏறும்போது இருந்தத விட இறங்கும்போது இன்னும் கொஞ்சமே சீக்கிரமா இறங்கிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.